ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இந்த பார்த்தனா வந்து நம்ம பினான்ஸில் இன்னொரு மெகா ட்ராப் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கர்னல் டிஏஓ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 days தான். அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம லிஸ்டிங்கை விட்டு நம்ம அலோகேஷனுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 14 டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லிஸ்டிங் அன்றைக்கி நடக்க போகுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி தான். 0.011 அவ்வளோதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ண போகிறீங்க. செலவு மீன்ஸ் அவ்வளோ செலவு பண்ண நீங்கள் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இது நீங்கள் ஸ்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவெண்ட் முடிஞ்சது அப்புறம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ கேஸ் ஃபீ மட்டும் 0.001 போகும். அவ்வளோதான். ஒரு 0.58 ரிட்டன் எடுக்குது 0.58. ஓகேவா? டோட்டலாக வந்து ஒரு $1.2 தான் மொத்த செலவே இருக்க போகுது. இது பிஎன்பி தான் பண்ண போகிறீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான் அது. ஸோ இதில் எப்படி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான பொறுத்தில். ஸோ வாங்க போய் வீடியோவில் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பைனான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த எம்பிசி வேலெட் இருக்குதுல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.012 வரைக்கும் நம்ம பிஎன்பி வச்சுருந்தாலே போதும். ஸோ நம்ம அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஸோ ஹோம் பேஜுக்கு வந்துட்டு மேலே லெஃப்ட் சைட் மேலே வந்து பாருங்கள். இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் வந்து மெகா ட்ராப் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு கிடைக்கல அந்த மோர் சர்வீஸில் போனீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மெகா ட்ராப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இல்லை ரெக்கமெண்டேஷனில் காட்டும் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா வந்து 3 முடிஞ்சுது. ஸோ 4வது ட்ராப் இது. அண்ட் இது வந்து பார்த்தோன்னா வந்து 4 daysலேயே முடிச்சிடுறான். ஓகே. ஸோ 4 days முடிக்கிறதால சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு கிடச்சிடும். மற்றலாம் இது மாதிரி வந்தாலும் 10 days மேலே கூட இருந்திருக்கு. 4 days சீக்கிரம் முடியும் இது. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி பிஎன்பி லாக் பண்ண போகிறதில்ல. பட் நம்ம வந்து ஒரு வெப்3 குவெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தா பாயிண்ட்ஸ் தர போகிறாங்க. அதுக்கு தான் நமக்கு ரிவார்டும் கிடைக்க போகுது. ஸோ ஓகேவா? இப்போ இது நாள் கம்மியாக இருந்ததால ஸோ இந்த லாக் பிஎன்பியில் வர ஸ்கோரை விட ஃபஸ்ட்லாம் 10 நாள் இருந்தால் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருவாங்க. 5 நாளுங்கிறதால அந்தளவுக்கு எடுக்க முடியாது. ஸோ அதனால் நமக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட் $20 கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் ஸ்வாட் குவெஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தா நான் வந்து ஸ்டார்ட் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே பாருங்கள் ஓப்பன் பண்ணி 63,000 பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துருக்க வேண்டியதான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பினான்ஸ் எம்பிசி வேலெட்டில் தான் நீங்கள் வச்சுருக்கணும். இங்கே வந்து பாருங்கள் பிகின் யூ ஜேர்னி எடுத்து ஸ்டேக் ஏஎஸ்பிஎன்பி ஆர் ஸ்டேக் பிஎன்பி. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டேக் பிஎன்பி தான் கொடுக்க போகிறோம். ஸோ 0.01 கொடுத்தாலே போதும். ஸோ நம்ம கேஸ் ஃபீ கொஞ்சம் வச்சுருக்கணும், அவ்வளோதான். ஸோ டோட்டல் சப்ளை வந்து பார்த்தா ஒரு 4% பார்த்தீங்கன்னா மெகா ட்ராப் கொடுக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் பெருசு தான். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஸ்டேக் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து பாருங்கள் நம்மக்கிட்ட கனெக்ட் வாலெட் இருக்கா, அது கொடுத்துக்கோங்க. ஸோ பினான்ஸ் வாலெட்டே கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ 0.014 இருக்கா, நம்ம என்ன பண்ண போகிறோம் 0.01 தான் கரெக்டாக பண்ண போகிறோம். ரைட்டாக? ஸோ இது பண்ணாலே போதும். அமௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கோங்க. $5.43 தான். கேஸ் ஃபீ கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ஜாஸ்தி நினச்சேன். ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. ஸோ கேஸ் ஃபீ செக் பண்ணி பார்ப்போம். 0.001 தான் கேஸ் ஃபீ. ஓகேவா? அப்போ நம்மள்ட்ட வந்து 0.011 இருந்தால் கூட போகல, 12 வச்சு கூட வச்சோம். ஏன்னா இது நம்ம ரிட்டன் எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஃபீ தேவைப்படும்ல, அதுக்காக. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டெபாசிட் ஆகிருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். ஸோ டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் விட்ரா பண்ணுறது வந்து இப்போயே நான் விட்ரா பண்ண தேவையில்ல. விட்ரா கொடுத்தா இன்ஸ்டண்ட்டாக வர மாதிரி தான் காட்டுது. இந்த டைம் வந்து இது இவ்வளோ நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ண அந்த மாதிரி வந்து காட்டவே இல்லை. ஜஸ்ட்டு விட்ரா கொடுத்து பார்ப்போமா, அப்படியே கேட்குது தான். நான் இன்ஸ்டண்ட்டாக விட்ரா பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஈவெண்ட் முடிஞ்சு கூட நான் விட்ரா பண்ணிக்கிறேன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நான் ஜஸ்ட்டு பேக் வந்துக்கிறேன். ஓகே, இது வாலெட்டுக்கு போயிடுச்சு. அகைன் எக்ஸ்சேஞ்சுக்கு மாறிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண வெரிஃபை கொடுத்துக்கிறேன். ஸோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரைட். இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாட் அவைலபிள் இருக்கா. ஸோ ஓகே, இதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறான்னா ஒரு 1100 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடச்சிரும். நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாரு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வெப்3 குவெஸ்ட் போனஸு எனக்கு 1100 பாயிண்ட் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பிஎன்பி நிறையா வச்சுருந்தா லாக் பிஎன்பி கொடுத்து கூட நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிஎன்பி வச்சு இல்லை, வெறும் $5 பிஎன்பி தான் வச்சுக்கிறேன். அதை லாக் பண்ணினாலும் அந்தளவுக்கு அமௌண்ட் வராது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 9 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 14ஆம் தேதியே அன்றைக்கே முடிஞ்சிடுது. முடிஞ்ச அன்றைக்கே டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்டிங்கே வருது. அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ஈஸியான மணி சொல்லலாம். ஈஸியான மணி சொல்ல முடியாது. நம்ம சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு டீசெண்டான அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணதோட நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் திருப்பி எடுத்துடலாம். என்கிட்ட ஜஸ்ட் நீங்கள் லாக் தான் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.